ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு தேவனுடைய கட்டளைகளிலே ஒரு கட்டளையை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். And even today I'm going to share with you one of the commandments from our God. கட்டளைகள் என்ற உடனே சில பேருக்கு இன்றைக்கு சரிதான், இன்றைக்கு செய்தி அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு நாம யோசிக்கலாம். And when you hear about the word commandment, you could immediately think, oh, all right, the message is going to be not really good today. இன்றைக்கு கட்டளைகள் என்று சொல்லும் பொழுது யாரும் அதை விரும்புகிறது இல்லை. And no one loves commandments. அது சில பேருக்கு மிகவும் கஷ்டமான, அதை கேட்கிறதுக்கே விருப்பம் இல்லை. And some of us don't even like to listen to the commands from God. ஆனால் ஆசீர்வாதங்களை குறித்து கேட்பதற்கு, வாக்குத்தத்த செய்திகளை கேட்பதற்கு அனைவருக்கு விருப்பம். And a lot of people had a great joy and rejoice in hearing about promises, hearing about the joyful messages. ஆனால் இன்றைய செய்தி நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். But I believe today's word will surely bless each one of you. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய ஒரு கட்டளையை தியானிக்க போகிறீர்கள், சிந்திக்க போகிறீர்கள், அந்த சத்தியத்தை அறிய போகிறீர்கள், அது நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கும் என்று நம்பி இருக்கிறேன். I believe that the word that we're going to speak today, the commandment from the Lord, is surely going to bless each one of you today. பிரியமானவர்களே, தேவன் ஏன் கட்டளைகளை அவர் கொடுத்தார்? Why did God give the commandments? தேவன் அவருடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிறபடினாலும் அவரோடு கூட அந்த பிள்ளைகள் இணைந்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினபடினாலே தேவன் கட்டளைகளை கொடுத்தார். God gave this commandment because he loves his children and he has this great heart so that the children and him could live together. பிரியமானவர்களே, நாம் மனம் போல நம் இஷ்டம் போல் வாழாமல் நாங்கள் ஒரு சரியான நடத்துதலோடு கூட கர்த்தருக்கு பிரியமாய் நாங்கள் வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் கட்டளைகளை கொடுத்தார். God gave this commandment so that we would live according to his decrees and according to his ordinances, according to his ways, and be pleasing to him, and so that we could enter into the kingdom of God. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் கேளுங்கள். அதாவது கட்டளைகள் என்று சொல்லும் பொழுது அதற்குள்ளே அநேக கடமைகளும் இருக்கிறது. And when we say the word commandments, that means there are a lot of duties in those things. இன்றைக்கு தகப்பன் என்ன செய்கிறார்? அவர் தகப்பனுடைய கட்டளைகள் எங்களுக்கு அன்போடு கூடிய கண்டிப்பாய் இருக்கிறது. And the commandments from Father is with love and discipline together. அந்த கண்டிப்பான அந்த அன்போடு கூடிய அந்த கட்டளைகளுக்குள்ளே எங்களுக்கு அநேக கடமைகள் உண்டு. And when he disciplines us, there are a lot of duties for us in that commandments. இந்த தேசத்தை ஆளுகிற ராஜாக்கள் இருக்கிறார்கள், பிரதம மந்திரி இருக்கிறார், ஜனாதிபதி இருக்கிறார், பல அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே அதிகாரம் உள்ள கட்டளைகள் இருக்கிறது. And even the people who rule us, the authorities, the rulers of this nation, has got a lot of commandments in them. அவர்களுடைய அந்த அதிகாரிகள் கூட வருகிற அந்த கட்டளைகளுக்கு நாம் நிச்சயமாய் கீழ்ப்படிய வேண்டும், பணிந்து நடக்க வேண்டும். அநேக கடமைகள் உண்டு. We need to obey the commandments that comes from these authorities, obey these commandments that comes from these rulers, and that is one of our duties to obey those things. இந்த கட்டளைகளை நாம் மீறுவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பொல்லாப்புகள் வரும். And if we do not obey these commandments, then we will encounter a lot of bad things in our life. அதாவது அரசாங்கத்தின் கட்டளைகளை மீறுவோமானால் எங்களுக்கு அதற்குரிய தண்டனைகள் இருக்கிறது. And when we do not obey the authorities, the commandments from the authorities, then we will see all the punishment and receive the punishments accordingly. பிள்ளைகள் தகப்பனுடைய கட்டளைகளை மீறுவார்களானால் அல்லது பாடசாலையை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியருடைய கட்டளைகளை மீறுவார்களானால் அவர்களுக்கு அந்த இடத்திலே அநேக தண்டனைகள் இருக்கும். In the same way, if a children disobey parents, or if a children disobey the teachers who teach them, then they will go through all these punishments accordingly. அதேபோல தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கும் அப்படித்தான். நாம் தேவனுடைய கட்டளைகளை நாங்கள் மீறும் பொழுது நமக்கு ஆபத்துகள் இருக்கிறது, நஷ்டங்கள் இருக்கிறது. In the same way, if we disobey the commandments from God, then we will encounter and go into a lot of punishments, and we will encounter a loss in our life. நாங்கள் வேதத்திலே இதற்கு பல உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். And from the Bible I could show you many illustrations on these things. சிம்சோனை குறித்து உங்களுக்கு தெரியும். அவன் தேவனுடைய கட்டளைகளை மீறின பொழுது அவன் அந்த இடத்திலே மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். And we all know about Samson, and when he disobeyed God, he went to and he encountered a lot of distressful things. தேவனுடைய கட்டளைகளை மீறி அவன் விபச்சாரனிடத்திலே தன்னுடைய முழு வல்லமையும் அபிஷேகத்தை இழந்து போனான். And he lost his entire anointing and his strength in a prostitute. அதனாலே அவன் கண்களை இழந்தான். அவன் அந்நிய ஜாதிகளுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போனான். That's why he lost his eyes and he was thrown and he was put to shame before Gentiles. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் ராஜா சவுல் ராஜா
அமலேக்கியரோடு யுத்தம் பண்ண போகும் பொழுது தேவன் கொடுத்த கட்டளையை மீறினான். அதனாலே அவன் பெரிய நஷ்டத்துக்குள்ளானான். In the same way, the first king of Israelites, King Saul, disobeyed Lord when he went to fight against Amalekites, and then he encountered a great loss. உங்களுக்கு தெரியும், ஊழியக்காரன் யோனா தேவனுடைய திட்டத்தின்படி கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவர் தர்சு பட்டணம் நோக்கி கப்பல் ஏறினான். பெரிய பிரச்சனைகளை அவன் சிக்குண்டு போனான். In the same way, one of the servants of God, Jonah, he disobeyed God and went to another direction towards Tarsus, and he encountered a lot of problems in his life. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கட்டளைகளை நாம் மீறும் பொழுது நமக்கு अनेक நஷ்டங்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் வருகிறது. When we start disobeying the commandments, then we will encounter lot of problems and lot of loss in our life. இந்த ராத்திரியிலே நான் உங்களுக்கு வேதத்திலே ஆண்டவர் சொன்ன மிக ஆச்சரியமான மிக ஆசீர்வாதமான ஒரு கட்டளையை நான் உங்களுக்கு பிரசங்கிக்க போகிறேன். Tonight I want to preach to you one of the wonderful, amazing commandment that God has given to each one of us in the Bible. இந்த வேளையிலே நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கள் பாருங்கள். என்னாகமம் 23:20. And turn with me to Bible, Numbers 23:20. இதோ ஆசீர்வதிக்க கட்டளையிட்டேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நாம் திருப்பக் கூடாது. I have received a command to bless. He has blessed, and I cannot change it. இந்த வார்த்தையிலே ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். பிலேயாம் என்று சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ ஆசீர்வதிக்க வேண்டும். And God is giving this commandment to Balaam, one of the prophets of his time, and he says you need to bless them. நீ இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபிக்க கூடாது, நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். And God commands him to say, do not curse Israelites, but you need to bless them. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாட்களிலே கர்த்தருக்குள்ளே நாங்கள் தியானிக்கிற வசனம் இதுதான். And this is the word we are going to meditate in the Lord today. இந்த செய்தியினுடைய தலைப்பு எங்களுக்கு ஆசீர்வதிக்கும் கட்டளை. And the title of this message is blessing commandment to bless. ஆசீர்வதிக்கும் கட்டளை என்பது இன்றைய தலைப்பு கூட. And it is the heading today, a commandment to bless. தேவன் சொல்லுகிறார் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். And God is saying that you need to bless. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்ததுக்கு பிற்பாடு மோவாபின் சமவெளிகளிலே அவர்கள் போய் கூடாரம் போட்டு இருந்தார்கள். And during those times, after they came across Jordan, they were staying, they put the tents in the fields of Moabites. அவர்கள் தங்கியிருந்ததை அங்கிருந்த மோவாபிய ஜனங்கள், அந்நிய ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவர்களை பார்த்தார்கள், பயந்தார்கள். And when these Moabites watched these people, watched these Israelites in the tents, they were dreadful and they were afraid of him. அன்றைக்கு அந்த அந்நிய ஜனங்கள் மோவாபியர்களுக்கு ராஜாவாக இருந்தவனுடைய பேர் பாலாக். And during those times, the king of Moabites was named as Balak. அவனிடத்திலே எல்லாரும் போய் சொன்னார்கள், இவர்களை குறித்து பயந்து இவர்களை எப்படி நான் ஜெயிப்பது என்று சொல்லி அவர்கள் கலங்கி கொண்டிருந்தார்கள். And everyone was disturbed in the heart when they saw this vast number of people in tents, the Israelites, and these people came to the king of Moabites and said, what can we do now? அந்த நேரத்திலே தான் பிலேயாம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்கள் அது. And that was the time the prophet of God Balaam was ministering during those days. அந்த நேரத்திலே அந்த மோவாபிய ராஜா ஒரு காரியத்தை சிந்தித்தான். இந்த பிலேயாம் வந்து இந்த ஜனங்களை சபித்தால் ஒருவேளை நான் அவர்களை யுத்தத்திலே ஜெயிக்க முடியும் என்று அந்த பாலாக் என்ற ராஜா நம்பினான். And during that time the king Balak thought, if this prophet of God Balaam comes in and curses his people, then I could overcome them in the battle. அதனாலே பிரதானிகளை அந்த தீர்க்கதரிசிகளை அனுப்பி சொன்னான், நான் உமக்கு வீடு நிரம்ப வெகுமதிகளை கொடுக்கிறேன், நீ வந்து இந்த ஜனங்களை சபிக்கும்படியாக. And that is the reason he invited this prophet Balaam to come over and curse these people, and he also said, I'll give you all these treasures so that your house will be filled with these treasures. ஆனாலும் அந்த பிலேயாம் அவன் 3 தடவைகளுக்கு மேலாய் மறுதலித்து பிற்பாடு அவன் அந்த இடத்துக்கு அந்த ராஜாவின் இடத்துக்கு கடந்து போனான். But Balaam rejected this offer 3 times and finally agreed and went to be with this king of Moabites. இது மிக அருமையான ஒரு சம்பவம். இது ஒரு நல்ல உண்மை சம்பவம். இதை நீங்கள் வீட்டிலே போய் வாசிங்க. It is a very good incident. It is the true incident. Go home and read about this incident. நான் மிக வேகமாய் கடந்து போகிறேன். And I'm going to go faster now. Even இந்த பிலேயாம்